நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்போவில் சலாம் இண்டியா போட்டிருந்தாங்க தீபாவளிக்காக. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போது வந்து பாலா சரத்தும் வந்திருந்தாங்க. ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே குக்கிங் காம்படிஷனும் நடந்துச்சு. சிங்கப்பூரில் வந்து சுவை பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை வந்து காம்படிஷன் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் போயிருந்தோம். 8 o'clock வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பித்தாங்க. வாங்க பாலாவும் ஷரத்தும் பண்ணுற காமெடியை பார்க்கலாம். வீட்டுக்கு போக சொன்ன போலியா நீங்க? கிளம்பி போயிட்டு திரும்பி வந்துட்டேன். உங்களை பார்க்கணும்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவரை பார்க்க ஒய்ஃபே வர மாட்டாங்க. சூப்பர் அண்ணா, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோக்கு போலாம். ஓகே அண்ணா, இந்த புகையெல்லாம் போட்டு விடுங்க. ஜாலியா புகையெல்லாம் போடுங்க. கடைசி நாள் ஷோ, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஓகே 3 2 1 என்ன பண்ணுவேன்? ஏய் ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்தினால மோகாம நேரா முதலாளி சீட்ல உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை வேற ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எழுந்து படிச்சு அதுல வாங்குற மார்க்கெல்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாம் வேற தனியா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்சு அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சி 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி இதெல்லாம் தாண்டி இன்னொரு புண்ணியவாக்கி சிங்கப்பூருக்கு ஷோ கொடுத்தா அதையும் இங்க உட்காந்து கை தட்டாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உன்னை இந்த சிங்கப்பூர்லயே பாஸ்போர்ட்டை புடுங்கி போலீஸ்கார்கிட்ட ஒப்படைச்சு உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க வைக்கல. ஏய் பாரா, சிங்கப்பூர் நீ போகவே மாட்டேன். பாக்குறியாடா? ஏய் அமுல் பேபி, சிங்கப்பூர் மக்களே தனியா விட மாட்டாங்கடா. இப்ப கூட கட்சி படுத்து ஒரு வெள்ளியா கலெக்ட் பண்ணி மொத்தமா டிக்கெட் போட்டு நான் ஊருக்கு போயிடுவேன்டா. ஆரம்பிக்கிறேன்டா கலெக்ஷன். அந்த ஓரமாக்குது அண்ணன் தேர்ந்து மாலப்பழம் ஆரம்பிக்கலாம். ஓகே இது தென்னை பாயாசம். இதுல தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறீங்க, யாராவது மூஞ்சில ஊத்துறதுக்கா? இல்ல ஓகே, இல்ல தென்னை பாயாசம். தென்னை இருக்கு, சுவை போட்டு திணை பாயாசம். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சுவை நல்ல. ஆஹா, அக்கா ஒரு வார்த்தை பேசுறா, அண்ணா 6 வார்த்தை பேசுறாரு. ஓகே, முதல் முறையா சந்தோஷக்கா சமயக்கா சுவை நெய். ஓகே, பெருங்காயத்தை போடுங்கக்கா, நல்லா இருக்கும். பெருங்காயத்தை போடுங்க. ஆமாக்கா, அவருக்கு கொஞ்சம் லோ பிபி இருக்கு அண்ணனுக்கு. ஓகே, நீங்க என்னங்க இது? இந்த வீட்டு மாடியில புறாக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வைப்பாங்களே. இல்ல இது எதுவுமே கீழே ஊத்திட்டு அப்புறம் சமைப்பீங்களா? இதான் சமையலா? அந்த அடுப்புல இருக்க எனாமெல்லாம் சுரண்டி வச்ச மாதிரி இருக்கு. எங்க இருங்க, அடி பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சமைச்சிங்களா? நீங்க என்ன செய்றீங்க? நாட்டு சக்கரை போட்டு பால் பாயாசம். நாட்டு சக்கரை பால் பாயாசம். ராகுல் தாத்தா ஸ்பெஷல். என்னது? ஐயோ, ராகுல் தாத்தா சமையலா பண்றீங்க? அப்ப இந்த டேபிள் நம்ம சாப்பிட வேணாம். தம்பி கண்டிப்பா நல்லா சமைக்கா. ஆஹா, கல்யாண வீட்டுல கல்கண்டு தட்டு கொடுக்குற மாதிரி அழகா இருக்காங்களே 2 பேரும். நீங்க என்னக்கா பண்றீங்க? ஸ்டார்டர் ஒன்று, பன்னீர் வச்சு அவங்களோட சுவையோட பன்னீர் வச்சு ஒரு ஸ்டார்டர் வச்சு பன்னீர், அப்புறம் சுவையோட பரோட்டா வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் கொத்து பரோட்டா, அப்புறம் அவங்களோட இடியாப்பம் வச்சு ஒரு டெசர்ட். சிறப்புக்கா. ஏதோ ஒரு வெயிட்டா பண்ண போறீங்க மட்டும் தெரியுது. நீங்க பண்ணிட்டே இருங்க. நாங்க எவ்வளவு நேரம் டைம் வேணும் உங்களுக்கு?
ஓகே, அதாவது அண்ணா இவங்களுக்கு டைம் ஸ்டார்ட் சொல்லிடலாமாண்ணே? Time start now டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லிடுங்க உங்க வாயில. சரதானே சார் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதலாளி வாங்க முதலாளி. எங்க முதலாளி ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ளீஸ் ஸ்டார்ட். ஓகே, ஆரம்பிச்சலாம். ஆரம்பிக்கலாமா? என்ன அண்ணன் கேஸ் எடுக்கும்? என்ன ஏதோ மொட்டை மாடியில் வத்த காய போட்டு காக்கா ஓட்டுற மாதிரி நினைக்கிறீங்க? ஜாலியாக பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. நாங்கள் அது வரைக்கும் அங்கே போயிட்டு வரோம். அண்ணே எரிதானே? எரிதா? எரியுதுடா. அண்ணன் வயிறு எரியுது, கிட்ட வா, கடுப்புல இருக்காரு. கை உள்ள இருக்குவா? ஏன் டச் பண்ணி பாருங்க, சுடுதானே? அதுக்கு தான் சொன்னோம், வாங்க. சுடுது சுடுது, நல்லா சுடுது. 800ல வச்சிருக்கீங்க. வாங்க வாங்க, வைக்காதீங்க. நம்ம அதுக்குள்ள அங்கே போயிட்டு வரலாம். 1000ல சிங்கப்பூர் கேஸ். எஸ். இங்க வா வா வா. கேஸ் பாரு, ஸ்லோவா வச்சு சமைக்கிறாங்க. இவரும் கேஸில் தான் இருக்காரு. ஆமா, நான் கேஸ் செயின் எடுத்த கேஸில் இருக்காரு ஸ்டேஷன்ல. வாங்க, அடுத்து போயிட்டு வரலாம். அண்ணா நெய் ஊற்றி நெய் ஊற்றுவாங்கன்னு கேட்குறேன். நெய் ஊற்றுவீங்களா இதில்? அப்புறம் ஊற்றுவீங்களா? மீதி இருந்தால் எனக்கு கொடுங்க, எடுத்து போகிறேன். ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டு அகல் விளக்கு போடுவாப்ல செவ்வாய்க்கிழமை. வாங்க மேலே போகலாம். இவங்க ஜாலியாக இருக்கும், வா கொண்டாட. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து ஈஸி. அதாவது நீங்கள் வந்து ஒரு 80s லவர்ஸ் இருப்பேன். உங்களுக்கு வந்து அக்கா 80s தானே பிறந்தீங்க? 90s சாரிக்கா, அவர் 87ல் பிறந்தாரு. ஓகே, நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்ன வந்து நீங்கள் தான் வந்து அலைப்பாயுடைய மாணவன், அக்கா தான் சாலினி. ஓகேவா? அக்கா வந்து நீ ட்ரெயினில் இப்படி உட்காந்து போகிறாங்க. நீங்கள் வந்து ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் அதிகமாகும். நான் ட்ரெயின் சொல்லும்போது பொறுமையாக வரணும், டென்னு விடணும். ஓடிட்டேஸில் சக்தி நீ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை லவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நடந்து பயமா இருக்கு சக்தி. ஐ பாலி லவ் வித் யூ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சக்தி நீங்கள் சொல்லுறது நான் முன்னாடியே சொல்லி நினைச்சேன். ஐ பாலி லவ் வித் யூ ஆல்வேஸ். பிக்சருக்கு கவனத்திற்கு வண்டி எண் 12க்கு 9 சிங்கப்பூரிலிருந்து மலேசியா வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி சக்தியை நோக்கி செல்ல இருக்கிறது. Come on, 5 km speed. 10 km. நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 15 km. ஆனால் இதெல்லாம் நடந்துடும் பயம். சார் 10 km சார், கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுங்க சார். சரி, ஓகே, லாஸ்ட் டைம் ஆக்ஷன். மதி நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, குட்டி லவ் பண்ணணும்னு நினைக்கல 20. ஆனால் இதெல்லாம் நடந்துடும் பயமா இருக்கு. ஐ லவ் யூ. தம்பி போப்பா, பேப்பர் போடுறேன். அடுத்து நீங்க உட்காந்து 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 ட்ரெயின் ஓடுங்க 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 ஓடணும். ஆஹா, இப்போ பாட்டு போடுங்கப்பா, பாட்டு போடுங்க. ஆடி 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 ஆடிங்க. சூப்பர் சூப்பர், சூப்பர் சூப்பர். தெரியுதா என்ன பண்ணா? தெரியுதா? ஒரு ஆஃப் என்ன பண்றாங்க? மேலே அப்படிதான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே சிறப்பாக பண்ணிக்கலாம். வெரி குட், நைஸ் குக்கிங். வேற லெவல் டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்பூன் சொல்றேன், சூப்பரா இருக்கு. பாருங்க, பூ பாருங்க, இலை மாதிரி இருக்கு. இல்லப்பா, ஸ்பூன் திரும்பி இருக்கு. புரியுதா? தேங்க்யூ சார். சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு.